ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நேந்திரம் காய வச்சு பவுடர் தான் பண்ணேன். அது வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணிடலாம். எனக்கு நேந்திரம் காய் நிறைய கிடச்சிது. அதனால் குட்டி குட்டியாக சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து 2 to 3 டேஸ் வந்து வெயிலில் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நல்லா பொடியாக்கும். நல்லா வந்து ஒடிச்சா ஒடியணும். அந்தளவு நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சிடலாம். அப்படியே பொரிக்கடலை மாவு மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஃபைனாக இருக்கணும். அந்த மாதிரி அடித்து எடுத்து நம்ம சில ரெசிபீஸ் கூட இதையும் சேர்ந்து கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நான் அதுக்கான ரெசிபீஸும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை கிட்ஸுக்கு கொடுங்க. அதில் நிறைய நார்ச்சத்து, பொட்டாசியம்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய இருக்குது. இது பிளட் சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணுது. மார்க்கெட்லலாம் அதை நிறைய ப்ரைஸ் கொடுத்து வாங்குகிறாங்க. ஆனால் நம்மளே செய்கிறது வந்து ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.